யாராச்சும் என்கிட்ட செல்வியக்கா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் பந்தாவா பாம்பேயில் இருக்கேன் அப்படிம்பேன். ஃபஸ்ட்டு தான் பாம்பேன்னு பேர், இப்போ மும்பைன்னு பேர் மாற்றி 30 வருஷம் ஆகிட்டு, ஆனாலும் என் வாயில் பாம்பே பாம்பேன்னு வருது. வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கடலுக்கு மீன் பிடிக்க போகிற அண்ணன் தம்பிலாம் மும்பாதேவி கோவிலுக்கு போய், அம்மா தாயே நாங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறோம், எங்கள் வலையில் நிறைய மீன் கிடைக்கணும், அப்புறம் கடல் அலை மழை இடி மின்னல்னு எந்த ஒரு இயற்கை சீற்றமும் எங்களை பாதிக்கவே கூடாது, கரைக்கு பத்திரமா திரும்பி வரணும் தாயின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு கடலுக்கு போவாங்க. அந்த சக்தி வாய்ந்த மும்பாதேவி சாமியுடைய பேரை தான் இந்த ஊருக்கு மும்பைன்னு வச்சுருக்காங்க. இப்படி மும்பையில் பார்த்தீங்கன்னா மும்பாதேவி, மகாலட்சுமி, வஜ்ரேஸ்வரி, ஏக்வீரா அப்படின்னு நிறைய பெண் தெய்வங்கள்லாம் இருக்குது. எல்லாருமே நல்ல சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்லி நம்பிக்கையாக கும்பிடுவாங்க. எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. என் ஃப்ரெண்டு ஏக்வீரா சாமிக்கு பூஜை வான்னு சொன்னதும் நானும் போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு நல்லா துள்ளி துள்ளி ஆடினாங்க. ஆனால் நான் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல இருந்து எனக்கு ஆட தெரியல. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.